ஆதி பாரதி சீரியல் இன்றைக்கி எபிசோடு வந்து இப்போ தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் டெய்லி பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி வந்து ஆரத்தி எடுத்து வச்சுட்டு வீட்டு வாசலில் ரெடியாக இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து காரில் வந்து இறங்குறாப்புல ரத்னத்தை இறங்கினோன்னா ஆரத்தி எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வராங்க. ரத்னம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் காப்பாற்றி என்னை கொண்டு வந்திருக்கீங்க. இதை வந்து நான் மறக்கவே மாட்டேன். எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல அப்படின்னா, அதெல்லாம் இருக்கட்டும் மாமா, நீங்கள் முதல்ல ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, ரொம்ப கை எப்படிமா இருக்குது பாரதி அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ பரவாயில்ல மாமா, கொஞ்சம் வேலை செய்கிற லெவலுக்கு இருக்குது அப்படின்னோன்னா, பார்த்து ஜாக்கிரதையாக இருமா அப்படின்னு சொன்னோன்னா, ஒன்று மாற்றி ஒன்று நம்ம வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இதுலேருந்து நிச்சயமாக நம்ம விடுபட்டுருவோம். அதுக்கு முதல்ல வந்து ஒரு நல்ல காரியம் ரெடி பண்ணணும். அடுத்த வேலையாக எனக்கு உனக்கும் துரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் என்னோடய வேலையே அப்படின்னு சொன்னோன்னே, துரை வந்து சந்தோஷமாக பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாப்புல பாரதியை பார்த்தோன்னு. பாரதி வந்து மூஞ்சியை திருப்பிட்டு சேன்னு கோவப்படுறாங்க. அதை வந்து வெளியில் காட்டிக்காமல் முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து 2 நாளில் கல்யாணம் ஒரு முகூர்த்தம் இருக்குது, நல்ல முகூர்த்தம், அதில் கல்யாணம் பண்ணிக்கலாம் வைக்கலாம் அப்படின்னு வந்து மரகதம் சொல்கிறாங்க. 2 நாளில் எப்படி அவ்வளோ விஷயம் எல்லாம் செய்ய முடியும், அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னோன்னே, மணி வந்து சொல்கிறாப்புல வந்து எதுவாக இருந்தாலும் இப்போ கவலைப்படாதீங்க மாமா, நான் பார்த்துக்கிறேன். நான் நல்லபடியாக வந்து நடத்தி கொடுக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஆனதை பார்த்துக்கங்க, நான் கொஞ்சம் முடியல, டயர்டாக இருக்குது, ரெஸ்ட் எடுக்கிறேன். இங்கே படுறா, பாரதி வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறதுக்காக வந்து ஒன்று எல்லாம் நம்புறேன்னு அர்த்தம் கிடையாது. ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லபடியாக பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு ரத்னம் சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதெல்லாம் நல்லபடியாக பார்த்துப்பான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பான்னு தனம் சொல்லி அவங்க அப்பாவை போய் படுத்து தூங்க வைக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து அழுதுகிட்டே வந்து ரூமுக்கு போயிட்டு வந்து ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. மனசு உடஞ்சி நம்ம பாரதி வாசு அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து தமிழ் வராங்க. தமிழ் வந்து, அம்மா நீ அழாதம்மா, நீ அழுகுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, வேறு என்னடி பண்ண சொல்கிற என்ன அப்படின்னா, அம்மா இந்த கல்யாணம் நடக்காதுமா, நீ கவலைப்படாத அப்படின்னு. என்னடி சொல்கிற அப்படின்னா, ஆமாம்மா நான் அப்பா கிட்ட வேண்டிக்கிறேம்மா, நிச்சயமாக வந்து கல்யாணம் நடக்காது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னோன்னே, நீ வேண்டிக்கிட்டா நடந்துருமா அப்படின்னா, நிச்சயமாக நடக்குமா, இப்படி தான் என் ஃப்ரெண்டு கல்யாணத்தை அப்பாவை நிப்பாட்ட சொன்னேன், நிப்பாட்டினாரா இல்லையா, அதே மாதிரி அப்பா பார்த்தியா அம்மா அழுதுகிட்டு இருக்கா, எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறேன். நீயும் என்னை விட்டுட்டு இல்லை, இப்போ அம்மாவும் கஷ்டப்படுத்த வைக்கக்கூடாதுல்ல, நீ இருந்தால் என்ன செய்வியோ நான் கேட்குறேன், நான் கேட்டால் எல்லாத்தையும் நீ வாங்கி கொடுப்பேல்ல, அதே மாதிரி இப்போ வந்து அம்மாவுக்கு துரையை கண்டாலே பிடிக்கல, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, அதுக்கு நீ தான் அருள் பண்ணிடணும், சரியாப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அம்மா டோன்ட் வரிமா, இனிமேல் இந்த கல்யாணம் நடக்குதுப்பா, நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தமிழ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாரதாம்மா வந்து நகை, பூ, பழம், தட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பொண்ணு கேட்குறதுக்காக கிளம்பலான்னு பாரதியோட அம்மா வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே வந்து சரி அப்பாடா அடுத்த ட்ராக் வந்து பயங்கரமாக கொண்டு வராங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்ப ஆதி வந்து கரெக்டாக வந்து இறங்குனோன்னே சாரதாம்மாட்ட வந்து கேசவ் வா கிளம்பி போகலாம், இந்த இவனை வந்து நல்லா பட்டு சட்டை போட்டு அழைச்சிட்டு வா, போய் பொண்ணு கேட்டுட்டு வந்துடலாம், இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா அமைதியாக இருக்கேன், நான் இவ்வளோ சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன், வா பாரதி அவங்க அம்மா அப்பா போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னோன்னே, அம்மா நான் ஒன்று சொல்கிறேன், நீ முதல்ல பொறுமையாக கேளுமா அப்படின்னு சொன்னோன்னே, சொல்லுடா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னோடனே, எந்த பிரச்சனையும் தான் சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னோன்னே, இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயங்களும் ஹாஸ்பிட்டலில் நடந்த விஷயம் சத்தியம் பண்ணது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. சொன்னோன்னே வந்து இது என்னப்பா முட்டாள்தனமாக இருக்குது, அவருக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக வந்து இப்படி பண்ணிக்கலாமா, இதெல்லாம் ரொம்ப தப்பு, நான் போய் தட்டி கேட்குறேன், பாரதி வந்து பாவம், நீயும் பாவம், என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வந்து இப்படியே சும்மா விடக்கூடாது அப்படின்னோன்னே, அம்மா அதெல்லாம் வேணாம்மா, நீ ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னப்போ அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, இப்போ அவங்க ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறப்ப நீ ஏற்றுக்கிற, எல்லாம் விதிப்படி தான் நடக்கும், விட்டுருமா அப்படின்னோன்னா, அப்படிலாம் விட முடியாது, அது எதுவாக இருந்தாலும் நான் முட்டி மோதி நான் உனக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னோன்னே, என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ண வேணாமா விட்டுரு அப்படின்னு சொன்னப்போ சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத ஆதி, எனக்கு ஒரு மனசில் வந்து ஒன்று தோணுது, நிச்சயமாக வந்து பாரதியோட புருஷன் இருக்காப்புல அவரோட ஆத்மாவே நம்ம உன்னையும் பாரதியையும் சேர்த்து வைக்கணும்னு நான் உறுதியாக நம்புகிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, தைரியமாக இரு அப்படின்னு சொன்னப்போ கரெக்டாக வந்து ரத்னம் வந்துடுறாப்புல. ரத்னம் வந்தோடனே பாரதிக்கு வந்து கல்யாணம் வச்சுருக்கேன், உங்களுக்கு தான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன், என் பையனுக்கும் பாரதிக்கும் அப்படின்னோடனே, அப்படிங்களா ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்ட்டு தட்டை சந்தோஷமாக வந்து சாரதாம்மா வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு வந்துட்டு முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னோன்னே, இல்லை பரவாயில்லம்மா இருக்கட்டும், நான் இன்னொரு நாள் வரேன், தம்பி நீங்கள் வந்து அவசர காலத்தில் எனக்கு அவ்வளோ பெரிய தொகை வந்து கொடுத்துருக்கீங்க, நிச்சயமாக வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன் அப்படின்னா, அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம்லாம் வச்சுருக்கீங்களா, மெதுவாக திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல நம்ம ஆதி.
அவரை அனுப்பி வச்சதுக்கப்புறமேட்டுக்கு சாரதா அம்மா வந்து சிரிக்கிறாங்க. கேசவன் வந்து கேட்குறாங்க, என்னம்மா இப்போ சந்தோஷமாக சிரிக்கிறீங்க அப்படின்னா, அது இன்னைக்கு கவலைப்படாதாதி, நிச்சயமாக இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொன்னோன்னே, என்னம்மா சொல்கிற, ஆமாம் பாரதி கழுத்தில் நீ தாலி கட்ட போகிறது உறுதி, அதனால் கல்யாணத்துக்கு நீ வந்துரு, நிச்சயமாக வந்து என் மனசு வந்து பாரதியோட ஹஸ்பண்ட் வந்து உன்னை ஆசீர்வாதம் பண்ணின மாதிரி எனக்கு தைரியமாக ஒரு ஃபீல் வருது, என் உள்ளுணர்வு பொய்க்காது, தைரியம், நிச்சயமாக நீ தான் பாரதி கழுத்தில் தாலி கட்ட போகிற, அது மாற்று கருத்தே இல்லை, மனசு விட்டுறாத அப்படின்னு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க. அதோட எபிசோடு முடிக்கிறாங்க.